கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் பண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 6:19. ரோமன் 6:19. உங்கள் மாம்ச பலவீன நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். இப்போ பவுல் என்ன பார்க்குறாரு? எப்பா, நான் உங்களுக்கு சொல்லி பார்த்துட்டேன், உங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குது, இந்த ஆவிக்குரிய காரியம் புரிய மாட்டேங்குது, அதனால நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு மனுஷன் பேசுகிற பிரகாரம் பேசுகிறேன். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தன் பிரசங்கிக்கிற மக்கள், முன்னாடி இருக்கிற மக்கள் புரிந்து கொள்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கக்கூடியதாக. ஏன்னா கொரிந்து சபைக்கு எழுதும்போது என்ன எழுதுறாரு? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில், மேலும் சகோதரர், நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. என்ன காரணம்? நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. என்ன, நீங்கள் நேரம் நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிட்ருக்கணும், ஆனால் என்ன பால் குடிக்கிறவங்களா இருக்கிறீங்க. இது எங்கேருந்து கற்றுக்கிட்டாரு? இயேசு கிறிஸ்து நிக்கதேமோட உட்காந்து பேசும்போது யோவான் 3வது அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? 12வது வசனத்தில், நான் உனக்கு இந்த பூமிக்கு அடுத்தவைகளை சொல்கிறேன், அதையே உன்னால் விசுவாசிக்க முடியல, அதையே புரிந்து கொள்ள முடியல. நான் பரத்துக்கு அடுத்த காரியங்களை சொன்னால் உன்னால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அதே மாதிரி எபிரேயர் 5வது அதிகாரத்தில் 11லேருந்து 14 வரை உள்ள காரியங்களை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்நேரம் நீங்கள் போதிக்கிறவங்களா மாறி இருக்கணும், ஆனால் நீங்கள் இன்னும் குழந்தைகளை போல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை. அப்போ முதல்ல உங்களுடைய அக்கிரமங்கள், உங்களுடைய சரீரத்தினுடைய அவங்கெல்லாம் என்ன பண்ணீங்க? அக்கிரமத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க, அக்கிரமத்துக்கும் அசுத்தத்திற்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுங்க? பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சு கொள்வதற்கு கொலோசியர் 3வது அதிகாரத்தில் 5லிருந்து 10 வரை உள்ள வசனங்கள் பார்த்தோம்னா ரொம்ப அழகாக நேர்த்தியாக புரியும். பார்த்தீங்கன்னா, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். யாரு? நீங்கள் அழிச்சு போட்டுருங்க. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். என்ன முற்காலத்தில் நீங்கள் செஞ்சு கொண்டு வந்தீங்க? இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தீங்க. இந்த காரியங்களுக்கு எதிராக தேவனுடைய கோபாக்கினை வரும். இப்பொழுது என்ன ஆயிடுச்சு? கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதனாலதான் என்ன சொல்றாரு? நீங்க என்ன பண்ணுங்க? உங்கள் சரீரங்களை ஒரு ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுங்கள். ரோமர் 12:1-2 சொல்றாரு. அப்ப நம்ம முன்னாடி பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம், இப்ப நம்ம நீதிக்கு அடிமைகளா இருக்கோம். நம்முடைய அவயவங்களை முன்னாடி பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தோம், இப்ப தேவனுடைய நீதிக்கு ஒப்பு கொடுப்போம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம், 1ஆம் சங்கீதம் என்ன? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இது எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும். அப்ப முன்னாடி என்ன இருந்தோம்? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடந்தோம், பாவிகளுடைய வழியில நின்னோம், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார்ந்தோம். முன்னாடி உட்கார்றது, நிற்கிறது, நடக்கிறது மூணுமே தப்பான இடத்துல இருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம்? அதை விட்டு வந்துட்டோம். இப்போ என்ன ஆயிடுச்சு? நம்மளுடைய செய்கைகள், உட்காருவது, நிற்பது, நடப்பது, இந்த 3 எதற்கு ஏற்றதாக மாறிவிட்டது? இப்போ கர்த்தருக்கு ஏற்றதாக. ஏன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவன் என்ன பண்ணுறான்? ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அவயவங்களை எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக அதை ஒப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ என்னன்னா, இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? நாம் ஒரு பரிசுத்த பாதையில் போவோம். நம்ம ஒரு பரிசுத்தவான்களாய் கர்த்தருக்கென்று பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட மக்களாக மாறுவோம். இது ஒரு நாளில் நடப்பதில்லை, வாழ்க்கை பூரா நடக்கக்கூடியது. அதனால தான் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம்,
இதுதான் தேவனுடைய சித்தம். என்ன? நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே. 2 கொரிந்தியர் 3:18 பார்க்கிறோம். நம்ம என்ன? ஒரு மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக கூடியதா தேவனுடைய சாயலாக மாறக்கூடிய ஒரு காரியம். எப்ப? நம்முடைய அவயவங்களை தேவனுடைய நீதிக்கென்று ஒப்பு கொடுக்கக்கூடிய மக்களா. முன்னாடி நம்ம அப்படி இல்லை, ஆனால் இப்பொழுதோ நாம் அப்படி மாறி இருக்கிறோம். அதற்கேற்றாற்போல் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? வல்லபிதாவே, இதோ நாங்கள் கொலோசியர் 3:5 பார்த்தோம். ஆண்டவரே, முன்னாடி நாங்கள் அவ்வளவு மோசமானவர்களாய் துரு இச்சைகளுக்கு இடம் கொடுத்து அசுத்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து பாவிகளின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் விடுதலையாக்கப்பட்டு இதோ நாங்கள் பரிசுத்தத்திற்கு எங்கள் அவயவங்களை ஒப்பு கொடுத்து இதோ உம்முடைய சாயலாக ஒவ்வொரு நாளும் மாறி உமக்கென்று ஒரு ஜீவனுள்ள பலியாய் இந்த பூமியில் வாழ எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.